ओम श्री कृष्णाय परमात्मने नमः। देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यथ। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தையும் பிரம்மதேவர் சொல்வதாகவே நமக்கு உபதேசித்திருக்கிறார். பிரம்மதேவர் என்ன சொன்னார்? இந்த படைப்பின் துவக்கத்தில் இந்த வாழ்க்கை முறையானது யஜ்ஞத்துடன் படைக்கப்பட்டது. அதாவது முறையான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்ற அறிவுடன் சேர்த்தே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்குதான் யஜ்ஞம்னு பேரு, முறையான வாழ்க்கை என்று பிரம்மதேவர் சொன்னார். அது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடிய காமதேனுவாக இருக்கும். நீங்கள் முறையான வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று பொருள்படும்படி கூறினார். இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, அனேன தேவான் பாவயத்தானேன இருக்கு இல்லையா? அதுல அனேன அனேன என்றால் இந்த முறையான வாழ்க்கையினால், இந்த யஜ்ஞத்தினால் தேவான் பாவயத்த தேவர்களை போற்றுங்கள், வழிபடுங்கள், திருப்திப்படுத்துங்கள். தே தேவாக அந்த தேவர்கள் வஹா பாவயந்து உங்களை அவர்கள் காப்பாற்றட்டும். பரஸ்பரம் பாவயந்தக நீங்களும் தேவர்களும், அதாவது மனிதர் உடலில் வாழ்கின்ற உயிர்களும் மனிதர்களும் அப்புறம் தேவர்களும் ஒருவருக்கு ஒருவர் இது போன்று உதவி செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்து பரம் ஸ்ரேயக அவாப்ஸ்யத மேலான நன்மையை அடையுங்கள். பார்க்க ரொம்ப எளிமையான விஷயமா தெரியும். ஆனா அந்த முறையான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஐம்பெரும் வேள்விகள், பஞ்சமகா யஜ்ஞம் என்பது நம்முடைய சாஸ்திரங்கள்ல பரிந்துரைக்கப்படுகிறது. யஜ்ஞம் அப்படின்னு சொன்னா வேள்வி, முறையான வாழ்க்கை. என்ன முறையான வாழ்க்கைங்கிறது தைத்திரிய ஆரண்யகம் முதலிய வேத மந்திரங்கள்ல விரிவாக உபதேசிக்கப்பட்டிருக்கு. இன்றைய காலகட்டங்கள்ல நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, பஞ்சமகா யஜ்ஞம், ஐம்பெரும் வேள்வின்று திருவள்ளுவரும் திருக்குறள்ல சொல்றார். என்ன விஷயம்னா, முதல்ல தேவ யஜ்ஞம், இறை வழிபாடு. நம்முடைய வீட்டுல ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இறை வழிபாடு நிகழ வேண்டும். அது எவ்வளவு எளிமையா பண்றோமோ, எப்படி பண்றோமோ அது நம்முடைய விருப்பம். ஆனா நிச்சயமாக வீட்டுல இறை வழிபாடு நிகழ வேண்டும். முதல் பாயிண்ட் தேவ யஜ்ஞம். இரண்டாவது பித்ரு யஜ்ஞம். நம்முடைய தாய் தந்தையர் உயிரோட இருந்தா அவர்களை நன்றாக பார்த்து கொள்ளணும். அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்குரிய அந்த காரியங்களை முறையாக செய்யணும். அமாவாசை தர்ப்பணம் பண்றது, அந்த திதி கொடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் முறையா செய்வது பித்ரு யஜ்ஞம் எனப்படும். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். அதுக்கப்புறம் மனுஷ யஜ்ஞம், சக மனிதர்களுக்கு நாம உதவி செய்யறது. அதுதான் விருந்தோம்பல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அந்த காலத்துல ஒரு விருந்தினருக்கு உணவு படைக்காம உண்ண மாட்டாங்க. விருந்தினர்னா நம்ம உறவினர் கிடையாது, யாரோ முன்பின் அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தருக்கு உணவு கொடுத்துட்டு சாப்பிடுறது. இன்னைக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. நம்ம இந்த மனுஷ யஜ்ஞம் உணவு மூலமாக மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யறது, இப்படி எத்தனையோ விதங்கள்ல நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் உதவுதல், அது மனுஷ யஜ்ஞம். அப்புறம் நான்காவது பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்கிற மரம், செடி, கொடிகள், விலங்குகள், காக்கா, நாய், பூனை, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பார்த்துக்கிறது, அதுக்கெல்லாம் உணவளிக்கிறது, அதை தொந்தரவு பண்ணாம இருக்கிறது. அப்புறம் கடைசியா ரொம்ப முக்கியமாக உள்ளது பிரம்ம யஜ்ஞம் அல்லது ரிஷி யஜ்ஞம். நமக்கு காலங்காலமா அந்த பகவத்கீதை, திருக்குறள் போன்ற சாஸ்திரங்கள்லாம் நம்ம ரிஷிகள் கொடுத்திருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது நம்ம சாஸ்திரங்களை படிப்பதற்கு என்று நேரம் ஒதுக்க வேண்டும். பாராயணம் பண்றது, அர்த்தம் படிக்கிறது, இது ரொம்ப உயர்ந்தது. இப்படி ஐம்பெரும் வேள்விகள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் செஞ்சோன்னா என்ன ஆகும்னா, நம்முடைய சொசைட்டிலேயே ஒரு ஹார்மனி, ஒரு இசைவு இருக்கும். மனிதர்கள் எல்லாரும் எல்லா நேரமும் சுயநலமா தன்னை பத்தியே நினைக்காம சக மனிதர்களுக்கு உதவுறது, நம்மளை சுத்தி இருக்க இயற்கையை பாழ்படுத்தாமல் இருப்பது. இங்க ரொம்ப முக்கியமான தேவர்களை பார்த்து கொள்ளுங்கள், தேவர்களை வழிபடுங்கள்னா என்ன அர்த்தம்? இந்திராதி தேவர்கள், இந்திரன், அக்னி, வருணன், வாயு என்று வேதங்கள்ல ஏகப்பட்ட தெய்வங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இயற்கையை ஆளுகின்ற சக்திகள். அவர்களை நாம் எப்படி போற்றுவதுன்னு அந்த யஜ்ஞம் பண்றது மூலமா மட்டுமில்ல, வேள்விகள் ப்ராப்பர் வேள்வினால மட்டுமில்ல, இயற்கையை பாழ்படுத்தாமல் இருப்பது ரொம்ப முக்கியம்.
நதிகளை பாழ்படுத்தாம இருக்கிறது, மலைகளை பாழ்படுத்தாம இருக்கிறது, நம்மளால முடிந்த அளவுக்கு இயற்கைக்கு இடையூறு செய்யாமல் இருந்தோம்னு சொன்னா இயற்கையும் நமக்கு வாரி கொடுக்கும். இயற்கை சீற்றம்னு சொல்றோம். இயற்கை ஏன் சீரப்போகிறது? ஏன்னா பூமி தாய் அவ்வளவு ஒரு பொறுமையானவள். எல்லாமே இயற்கை அது 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 பாட்டுக்கு ஒரு ரிதம்ல இயங்கி கொண்டிருக்கிறது. நாம அதை தொந்தரவு செய்யறோம். நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தா நம்முடைய கிரீடு, நம்முடைய அந்த பேராசையினால மனிதன் என்ன செய்கிறான்னா இயற்கையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். அதுல என்ன ஆகிறது அப்படின்னா இயற்கை அது அது எப்படி பதில் கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குது. அதை நம்மளால தாங்க முடியல. ஒரு பெரியவர் சொன்னார், நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லாதீங்க, ஆல் டிசாஸ்டர்ஸ் ஆர் மேன்மேட். நம்மளா வர வச்சுக்கிறோம். அதிக மழை 3 மாசம் பெய்ய வேண்டிய மழை 1 மணி நேரத்துல பெய்யுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம சரியாக வாழவில்லை என்று அர்த்தம். முறையான வாழ்க்கையை நாம் மேற்கொள்ளவில்லை. நம்ம ஒத்த 2 பேர் இல்லை, எல்லாருமே முறையாக வாழ்ந்தால் மழை சரியான நேரத்துல சரியான அளவு பெய்யும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு பெய்யும். இப்படி பெய்து கெடுக்காது, பெய்யாமலும் கெடுக்காது. இதற்கெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. பின்னாடியும் கிருஷ்ணர் இதை பற்றி சொல்ல போகிறார். ஆக அந்த முறையான வாழ்க்கை மூலம் நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் எல்லோருக்குமே நல்லது பண்றோம். அப்புறம் இதனால என்னன்னா தேவர்கள் மகிழ்வார்கள். நிச்சயமா நம்ம அறத்தை கடைபிடிக்க நம்ம சரியான செயல்களை செய்யறோம் அப்படின்னும் போது தேவர்கள் நம்மிடம் மகிழ்வார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்னா நமக்கு எல்லா விதமான அனுகூலங்களையும் தருவார்கள். நல்ல உடல்ல ஆரோக்கியம், நல்ல செல்வ வளம், பொதுவாவே சமூகத்துல எல்லார்கிட்டையும் எல்லா நன்மைகளும் வரும். சரியான நேரத்துல மழை பொழியும், நல்ல தானியங்கள்லாம் நன்றாக நன்றாக நமக்கு கிடைக்கும், நல்ல வளமாக இருக்கும் பூமி. இதெல்லாம் இயற்கையின் கொடை என்பதை நம்ம பார்ப்போம். நிறைய இடங்கள்ல இயற்கை தாய், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இடி, மின்னல், இது எல்லாத்தோடைய அனுகிரகம் நமக்கு வேண்டி இருக்கு இல்லையா? அததான் இந்த ஸ்லோகத்துல மிக அழகாக பிரம்மதேவர் சொல்வதாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தேவர்களை போற்றி வழிபடுங்கள், தேவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் இவ்வாறு நீங்கள் நன்றாக பார்த்து கொண்டு மேலான நன்மையை அடையுங்கள். இப்போ கிராமங்கள்லாம் கூட பார்த்தா மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்றது, இது மாதிரி மழை வரத்துக்கு என்ன செய்யணுங்கிறது கிராமத்துல ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்தந்த நேரத்துல அதாவது நம்ம சரியா நம்முடைய கடமைகளை நம்ம சரியா செஞ்சுட்டு வந்தாலே இயற்கை நமக்கு உற்ற துணையாக இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இயற்கை என்பது நான் இறை நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை, நான் இயற்கையை வழிபடுகிறேன் அப்படின்னு. இயற்கைங்கிறது என்னது? ஜடமா? இல்லையே, அது உணர்வு தத்துவம் தானே. இயற்கையை ஆளுகின்ற ஆற்றலை தான் நம்ம இறைவன்னே சொல்றோம். ஆக இயற்கைன்னு சொன்னாலும் சரி, இறைவன் என்று சொன்னாலும் சரி, இந்த கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சக்திகள் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கின்றன. அந்த ஸ்ரத்தை நமக்கு இருக்கிறது. அந்த சக்திகளை நாம் போற்றி வழிபடுவோம். எப்படி அப்படின்னா அதுகிட்ட ஒரு ரெவரன்ஷியல் ஆட்டிடியூடோட இருப்போம். ஒரு நாளைக்கும் நம்ம போய் குளிச்சோம், ஒரு நதியில குப்பையை போட்டோம், பிளாஸ்டிக் அங்கங்க வீசணும், அப்படி இல்லாம சமூக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாரத நாட்டுல நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளிகளா இருந்தாலும் சரி, நம்ம சமூகத்துல பப்ளிக் பிளேசஸை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோம். ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணா கூட நம்ம எப்படி அதை கிளீனா வச்சுக்கிறோம். இது போன்ற விஷயங்கள் மிக மிக நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், அடுத்த தலைமுறைக்கும் கற்றுத்தர வேண்டிய விஷயங்கள். நம்ம நாடு அறிவு செல்வங்கள் நிறைந்ததுதான். ஆனாலும் இந்த கடைபிடிக்கின்ற விஷயத்துல நிறைய விஷயம் நம்ம கோட்டை விட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய அறிவுக்கும் செயலுக்கும் இடையே இருக்கிற அந்த இடைவெளி குறைய வேண்டும். இது போன்ற உயர்ந்த சாஸ்திரங்கள் எந்த நாட்டுல இருக்கும்? கிருஷ்ணர் இவ்வளவு அழகா சொல்லித்தரார். அதனால நம்ம என்ன செய்யணும்? சமூக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வோம். இந்த வீட்டுல செய்யக்கூடிய பஞ்சமகா யஜ்யங்களை இடைவிடாது செய்வோம். நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொன்னா நமக்கு எல்லாமே இறைவன் கொடுப்பார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு அப்படின்னார் பாரதியார். அதனால நமக்கு எல்லாமே தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கு எல்லாருக்குமே நல்லது கிடைக்கும். நாடு சுபிக்ஷமாக இருக்கும், உலகம் அமைதியாக இருக்கும். அதற்கு என்ன செய்யணும்னா நம்ம நம்முடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். தேவர்களை போற்ற வேண்டும். தேவர்களை போற்றுவது என்றால் நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்வது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.